ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து இன்டர்வியூலயே வந்து கங்கா கேரக்டர் அது நயன்தாரா கேரக்டர் சாப்பிடுச்சிருவாங்க. அந்த இடத்துல எனக்கு வந்து படம் ஊந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நிறைய லேக்ஸ் இருக்கு படத்துல. செகண்ட் ஹாஃப் வந்து லிட்டரலி எப்படி எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா அப்பா பையனுக்கான ஒரு ரிவர்ஸ் ஸ்டோரி மாதிரி செகண்ட் ஹாஃப் போயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா கங்காவோட அந்த சாவுக்கு வந்து ராயா வந்து பழிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போய் கொண்டுடுவான், அந்த விஷயம் நடக்குது. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் எப்படி போயிடுச்சுன்னா ராயாவுக்கு ஒரு லைஃப், அவனுக்கு வந்து ஒரு குழந்தை பிறகுது. அதுக்கப்புறமா அவனோட பையன் ஒருத்தர் அதாவது கைராத்வானிக்கு பிறந்த ஒரு குழந்தை, அவன் பையன் வந்து அவங்க அப்பாவை பள்ளி வாங்குற செகண்ட் ஹாஃப் போகும். இது வந்து சுத்தமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்க்கும் சம்பந்தம் இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம லிட்டரலி நம்ம தமிழ் சினிமால நிறைய அடிச்சு துவச்ச கதை தான் அதெல்லாம். அந்த ரீசெண்டா வந்து நம்ம தக் லைஃப் பார்த்திருப்போம்ல, தக் லைஃப் ஸ்டோரி தான் செகண்ட் ஹாஃப். தக் லைஃப் நம்ம பார்க்குறோமா என்ன இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் போச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், இவங்க வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சு வச்சு அந்த ட்விஸ்ட் நிஜமாவே ஒர்க் அவுட். எனக்கு எப்படின்னா அந்த ட்விஸ்ட் பார்க்கும்போது எப்படி வந்து இதை முதல்ல யாஷ் வந்து அக்செப்ட் பண்ணாரு இந்த ட்விஸ்ட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஜென்ரல் ஆடியன்ஸும் பார்க்கும்போது நம்மளுக்கும் தெரியுது இந்த ட்விஸ்ட் ஒர்க் அவுட் ஆகாது.